வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் மருதங்கணி காணி அளவீட்டு பணிகள் மக்கள் போராட்டத்தால் இடைநிறுத்தம். பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு. யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட 2 எதிராக போராட்டம். யாழில் டெங்கு நோயாளர்கள் சடதியாக அதிகரிப்பு. கிளிநொச்சியில் டெங்கு ஒழிப்பு தீவிரம். ஒரு சொக்லேட் கூட ஆபத்தாகலாம். சிறுவர்களின் பாதுகாப்பில் அலட்சியம் வேண்டாம். பெற்றோருக்கு அவசர அறிவித்தல். மாவிலாற்றின் நீர்மட்டம் வீழ்ச்சி. 25,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வறட்சியால் பாதிப்பு. தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய அறிவித்தல். கஞ்சிபானி இம்ரானை இன்டர்போலின் உதவியுடன் அழைத்து வர நடவடிக்கை. பெண்களின் படங்களை பயன்படுத்தி பாரிய நிதி மோசடி. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலை பெண் கைதிகள் வாரியப்பல போகம்பரை கிடமாற்றும். கைதிகள் 3 மரணம் தொடர்பில் போலீஸ் விசாரணை. கழுத்து நெரிக்கப்பட்ட பெண் மருத்துவர் கொலை. சந்தேக நபர்கள் நீதிமன்றுக்கு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல மில்லியன் மதிப்புள்ள தங்கத்துடன் இலங்கையர் கைது. ஐரோப்பாவை உலுக்கும் வெப்பம். ஜெர்மனியில் மாத்திரம் ஜூன் மாதத்தில் 5,000 பேர் உயிரிழப்பு. ஈரான் நினைத்தால் மட்டுமே கோர்முஸ் திறக்கப்படும். அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலாளர் பிரிவில் படைத்துறைக்கு 25 ஏக்கர் வரையான காணி சுவீகரிப்புக்கு எதிராக இடம்பெற்ற மக்கள் போராட்டம். அந்த போராட்டத்தின் காரணமாக காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. காணிகளை இராணுவத்துக்கு வழங்க வந்த நபர் அவர் காட்டிய காணியும் தொல்பொருள் திணைக்களம் அளவீடு செய்ய வந்த காணியும் வேறு என்பதால் அவர்களின் நோக்கம் நிறைவேறாதால் காணி அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சுட்டிக்காட்டினார். இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் ஜோதிஷ் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இன்று நில அளவை திணைக்களத்தினர் அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் அதற்கு இணங்கவில்லை. அவர் கூறியிருந்தார், இந்த 20 ஏக்கர் நாங்கள் எங்களுடைய சம்மதத்தோடு அடையாளம் காட்டப்படவில்லை, நீங்கள் இதை சுவீகரிப்பதற்காக என்று எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தன்னால் ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்திலே மருதங்கணி வடக்கு ஆர்டிஎஸ், மருதங்கணி தெற்கு ஆர்டிஎஸ் கிராம அறிவிப்பு சங்கங்களை சார்ந்தவர்களும் இந்த இடத்திலே இராணுவ முகாமுக்காக காணி கொடுக்கப்படுவதை விரும்பவில்லை. அதனை விட இந்த இராணுவ முகாமோடு சேர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணியினுடைய உரிமையாளர்களும் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று இந்த 25 ஏக்கருக்கு சொந்தமான காணியை பராமரிப்பதாக சொல்லிக் கொள்ளுகிற நபருக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இராணுவத்தினருக்கு இந்த காணிகளை கொடுக்க வேண்டாம், அதை உங்களோட பொது தேவைக்காக நீங்கள் வழங்குங்கள். பொது தேவைக்கு வழங்குகின்ற பொழுது அல்லது தனிநபர்களுக்கு நீங்கள் வயலில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அதை விற்பதாக இருந்தால் அதை அவர்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தயவு செய்து ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு நீங்கள் ஒத்துழைக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு நிலையிலே அதாவது அவர் அடையாளம் காட்டுவதற்கு வந்த இடம் வேறு, நில அளவை திணைக்களத்தினர் அளவீடு செய்வதற்கு வந்த இடம் வேறு என்ற முரண்பாடுகள் காரணமாக இன்று இந்த அளவீடுகள் நடைபெறவில்லை. ஆனால் நாங்கள் காணி உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், இந்த காணிகள் நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த காணிகளை மீட்பதற்கு நாங்கள் முழுமையாக நாங்கள் தேர்ந்தெடுப்போம். இந்த காணிகளை மீட்பதற்கு தருவோம். மாறாக இந்த காணிகள் விடுவிக்கப்படாது என்கின்ற ஒரு தப்பான ஒரு எண்ணத்தோடு அந்த காணிகளை கைமாற்றி கொடுப்பதற்கு எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் பேராசிரியர் உள்ளிட்ட 2 எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை காலத்தை இழுத்தடிக்காமல் துரிதப்படுத்துமாறு கோரி பல்கலைக்கழக முன்றலில் போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் இன்றைய தினம் காலை பாலியல் வன்முறைக்கு எதிரான மக்கள் இயக்கம் என்ற அமைப்பின் அழைப்பில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ளிட்ட 2 மாணவிகளை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு நோயினால் இதுவரை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 694 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்ட போதிலும்
எவ்விதமான உயிரிழப்புகளும் பதிவு செய்யப்படவில்லை என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற டெங்கு ஒழிப்பு விசேட கூட்டத்தின் போது அவர் யாழ்ப்பாண நிலவரங்கள் தொடர்பில் விவரித்தார். மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பு மற்றும் அம்பகா மாவட்டங்களில் தற்போது அதிகமாக டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றனர். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் மேல் மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்று வருகின்றனர். அதேபோல பலர் தொழில் நிமித்தம் கொழும்பில் தங்கியுள்ளனர். அவர்கள் விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது பலர் டெங்கு நோய் தாக்கத்துடன் வந்து இங்குள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நலாயினி இன்பராஜ் தலைமையில் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமகால சமூகத்தில் சிறுவர்களை இலக்கு வைத்து பல்வேறு நுணுக்கமான குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக போலீஸ் வெளியிட்ட அறிவுறுத்தலில் அறிமுகமில்லாத நபர்களிடம் சிறுவர்களை அணுக விடுதல், அவர்களை ஈர்ப்பதற்காக இனிப்புகள், சாக்லேட், ஐஸ்கிரீம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் பொருட்களை வழங்கி நம்பிக்கை பெற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான உணவுப் பொருட்களில் போதைப் பொருட்கள் அல்லது மயக்கமடைய செய்யும் பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றும் அதனை பயன்படுத்தி சிறுவர்களை கடத்திச் செல்வதற்கோ அல்லது துன்புறுத்தவோ குற்றவாளிகள் முயற்சிக்கக்கூடும் என போலீசார் தெரிவித்தனர். இதனால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புணர்வும் தொடர்ச்சியாக கண்காணிப்புடனும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையோ பரிசுப் பொருளையோ பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை சிறுவர்களுக்கு தெளிவாக கற்பிப்பதோடு அவர்கள் வெளியில் செல்லும் சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் உரிய கண்காணிப்பை மேற்கொள்வது அவசியமாகும் என்று இலங்கை போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டம் சீரனுவர மாவிலாற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் அந்த பகுதியில் உள்ள சுமார் 26 ஏக்கர் விவசாய நிலங்கள் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தங்களின் பயிர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் விவசாயிகள் கந்தக்காடு பகுதியிலிருந்து பாய்ந்து வரும் மகாவலி ஆற்றின் நீரை தடுத்து தற்காலிக மணல் மூட்டை அணை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாவலி ஆற்றின் மேல்நிலை பகுதிகளில் போதிய மழைவீழ்ச்சி இல்லாதமையின் காரணமாக மாவிலாற்றுக்கு வருகின்ற நீரின் அளவு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் இதுவே தற்போதைய நீர்மட்ட வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பாரிய மணல் மூட்டை அணை அமைக்கும் நடவடிக்கை 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் முன்னெடுக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதற்கு முன் 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் இதேபோன்ற அணை அமைத்து நீர் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மேலும் குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி நேற்று குறிப்பாக 24 கேரட் தங்க பவுன் 3,76,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 2,000 ரூபாவால் குறைந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,74,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,44,100 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள தங்க விலை மாற்றங்களுக்கு ஏற்ப இலங்கையிலும் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றங்கள் தொடர்பாக தற்பொழுது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள பாதாள உலக தலைவரான கஞ்சிபானி இம்ரானை நாட்டிற்கு அழைத்து வருகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்டர்போலின் உதவியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. கஞ்சிபானி இம்ரான் சர்வதேச பாதாள உலக குழுக்களுடன் இணைந்து இந்த நாட்டில் ஏராளமான பாதாள உலக செயற்பாடுகளை நடத்தியதோடு பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதற்கான ஆதாரங்களை குற்றப்புலனாய்வுத்துறை கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை கைது செய்வதற்காக இன்டர்போல் மூலம் ஏற்கனவே சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து கைது நடவடிக்கையிலிருந்து தப்பித்து தன்னுடைய குற்றச்செயலை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரை கைது செய்ய விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஃபேஸ்புக் செயற்கை நுண்ணறிவு வலையமைப்பின் ஊடாக உருவாக்கப்பட்ட பெண்களின் போலி சுயவிவர புகைப்படங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் மோசடி தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேனர்களை மோசடி மற்றும் ஆபாச உரையாடல்களில் சிக்க வைக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன. உணர்ச்சிபூர்வமான மற்றும் பாலியல் ரீதியாக தூண்டக்கூடிய உள்ளடக்கங்களின் அடிப்படையில் பயனர்களை வயது வந்தோருக்கான அரட்டை சேவைகள், சூதாட்ட இணையதளங்கள், கிரிப்டோ கரன்சி விளம்பரங்கள் மற்றும் பிற சந்தேகத்துக்குரிய இணையதளங்களுக்கு வழிநடத்த இந்த கணக்குகள் பயன்படுத்தப்படுகிறது. சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன ஹேத்தொட்டுவ நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. ஆய்வு செய்யப்பட்ட 10 ஃபேஸ்புக் கணக்குகளில் ஒன்று கூட உண்மையான பெண்களை குறிக்கவில்லை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் மற்றும் பதற்ற நிலையை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்ட பெண் கைதிகள் குழு ஒன்று வேறு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இந்த கைதிகள் வாரியபுல மற்றும் போகம்பர சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் வெளிநாட்டு பெண் கைதிகளும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்ட பெண் கைதிகள் சிலரும் சிறையின் கூரை மீது ஏறி போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். எனினும் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதோடு கைதிகள் முறையான ஒழுங்கு விதிக்கு அமைய வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர், அவரின் மனைவி மற்றும் கொலை குழந்தையாக இருந்த இருவர் உட்பட இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் 4 முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அம்பாறை வைத்தியசாலையின் இயன்முறை வைத்தியர் ஒருவரின் சடலம் தெல்தினிய பகுதியில் உள்ள கார் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டது. அம்பாறை பொது வைத்தியசாலையில் பணியாற்றிய 34 ஷம்ஜா தர்ஷனி என்பவரே சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பெண் மருத்துவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக அவரது மரண பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. நுவரெலியா காவல் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி நுவரெலியா நீதவான் புத்திகா கர்ஷனி தர்மதாசவிடம் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள தங்கத்துடன் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் சட்டவிரோதமாக தங்கத்தை நாட்டுக்குள் கொண்டு வந்து அனுமதி இல்லாமலும் சுங்கத்துறையிடம் அறிவிக்காமலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்லும் என்ற நிலையில் விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 53 வயது தொழில் அதிபர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர் நேற்று காலை 6:30 மணிக்கு துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பொழுது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவரின் பயணப்பையில் 271 கிராம் எடையுள்ள 12 தங்க நெக்லஸுகள், 10 கைக்காப்புகள் மற்றும் 2 தங்க பிஸ்கட்டுகள் வைத்ததாக விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கடும் வெப்ப அலை காரணமாக மதிப்பிடப்பட்ட 5120 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் புகழ்பெற்ற ராபர்ட் கோக் பொது சுகாதார நிறுவனம் இன்று அறிவித்தது. இதில் பெரும்பாலான மாணவர்கள் ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் வாராந்த சராசரி வெப்பநிலை வழமைக்கு மாறாக 20 டிகிரி செல்சியஸை கடந்த போது இது நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் சுமார் 4270 பேர் 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயோதிபர்கள் என ராபர்ட் கோக் நிறுவனம் தன்னுடைய வாராந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 3 வாரங்களாக பெரும்பாலான சண்டைகளை தடுத்து நிறுத்தி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளரான முகமது ஃபாகர் காலிபாப் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். மிரட்டுவதும் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவதும் இனி சாதாரணமானவை அல்ல என்பதை அமெரிக்கா இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் தாக்கினால் அடியம்பலும், இல்லையென்றால் இன்னும் ஆழமாக மூழ்கி விடுவீர்கள். ஹார்முஸ் நீரிணை அமெரிக்க அச்சுறுத்தலால் அல்ல, ஈரானிய ஏற்பாடுகளால் மட்டுமே திறக்கும் என்றும் ஹாலிஃபாப் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.